அதுக்கான மதிப்புரையாக இந்த கூட்டத்தை இது பண்ணல, நல்லா எழுதியிருக்காரு. அதில் இவர் இதுக்கு முன்னாடி பேசுகிற சிவம் சொன்ன மாதிரி 300 பக்கத்துக்கு ஒரு புத்தகத்தை படிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஆனால் இவருடைய புத்தகத்தை வேகமாக ஒரு 3 மணி நேரத்தில் படிக்கிற அளவுக்கு ரொம்ப எளிமையாக கொண்டு போயிருக்காரு. அதில் என்ன ஈர்த்தது அல்லது நான் கவனம் செலுத்துறது ரொம்ப குறைந்த பக்கங்கள் தான். கடைசி 10 பக்கம் மட்டும்தான் எனக்கு கவனத்தில் நிற்கிது. அதுக்கு முன்னாடி அவர் எழுதுறதுல இந்த போர்க்களம் பற்றி எல்லாம் எனக்கு புரியல. முதல்ல எனக்கு கவிதை படிக்க தெரியாது. நான் நிறைய புத்தகங்கள் படிச்சிருந்தாலும் கூட எனக்கு கவிதை பற்றி அறிவு கிடையாது. நான் கவிதை புத்தகத்தை எடுத்தால் தூங்கியிருந்தேன். ஒன்று. ரெண்டாவது, வரலாற்று சாண்டிலியன் நாவலெல்லாம் நான் படித்ததே கிடையாது. அதனால் இந்த புத்தகத்தை பொறுத்தளவுக்கு நான் முழுசாக படித்தா கூட ஒரு போர்க்களத்தை அவர் கொண்டு போயிருக்காரு. என்ன கூப்பிட்டதுக்கும் இந்த புத்தகத்துக்கு என்ன தொடர்புனே தெரியாத கொண்டு போனால் கடைசியில் அதை அவர் சொல்லியிருக்காரு. ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. மன்னர்களுடைய காலத்திலையும் ராமநாதபுரம் மன்னர்கள்